தாயே, ஏனென்று தெரியவில்லை. அந்தகனின் மரணத்துக்கு பிறகும் எனக்கு ஏதோ தீமை நடக்கப் போவதாகவே தோன்றுகிறது. பிரபஞ்சத்தையே இருள் மேகம் சூழ்வது போல் நான் உணர்கிறேன். என்னால் குரோதத்தின் வாசனையை உணர முடிகிறது. தாயே, பிரபஞ்சத்தை ஆட்டுவித்த தீய சக்தியானது அழிந்து விடவில்லை தாயே. அந்தகன் மற்றும் திதியினால் ஏற்பட்ட இருளும் தீய சக்தியின் வீச்சும் இதுவரை சாந்தமடையவே இல்லை. அது மட்டுமின்றி வேறு ஒருவரும் தன்னை வெளிப்படுத்தும் நேரம் நெருங்கிவிட்டது. பிரபஞ்சத்தின் பாதுகாப்பும் அவர் கைகளில் உள்ளது. அந்த நபர் தனது தவத்தில் இருந்து எழுந்துவிட்டால் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். அந்த நபரின் தவத்தை கலைத்ததனால் ஏற்படும் கோபம் பிரபஞ்சத்தை என்ன செய்யும் என்பதை என்னால் கூற இயலாது. கோபம் என்பது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு உணர்வாகும் நாராயணா. நிச்சயமாக பிரபஞ்சத்தின் இத்துன்பத்தை களைந்தெடுக்க சிவன் மற்றும் சக்தி இருவரும் இணைந்து செயல்படுவதே வெற்றியை தரும். நான் இருக்கையில் பிரபஞ்சத்தின் சமநிலையை அழிக்க எவராலும் முடியாது. நான் இப்போதே கைலாயம் சென்று மகாதேவரை சந்திக்கிறேன். மகனே, நீ நலமாகத்தானே இருக்கிறாய்? ஆம் தாயே, நான் நலமாக உள்ளேன். தாங்கள் கவலைப்பட வேண்டாம். உண்மையை கூறு மகனே. நீ உணர்ந்தது எப்படி இருந்தது என்று கூறு. தாயே, நான் தங்களுக்கு எப்படி புரிய வைப்பது? பிரபஞ்சத்தில் கோப உணர்வு அதிகரிப்பதாக தோன்றுகிறது. நிச்சயமாக இந்த குரோதன் கைலாயத்துடன் சம்மந்தப்பட்டிருக்கிறது. உன்னை ஏதேனும் கவலைப்படுத்துவதாக இருந்தால் நீ என் அருகிலேயே இரு மகனே. அது எந்த விதமான தாக்குதலாக இருந்தாலும் அதை உன்னை நெருங்க கூட விடமாட்டேன். மகாதேவா, பிரபஞ்சத்தில் தீய சக்தி ஏதேனும் பரவுகிறதா? கணேசனின் உள் உணர்வு சரிதான் கௌரி. சில சங்கடங்கள் சிருஷ்டியை சமநிலையாக்கும். தீய சக்திகள் கட்டுக்கடங்காமல் உள்ளது கௌரி. அதுவே பிரபஞ்சத்தின் சமநிலையை பாதிப்படையச் செய்யும். இந்த ஆபத்தை தடுக்க நாம் என்ன செய்ய வேண்டும் மகாதேவா? அதற்கு நான் தவம் புரிவது அவசியமாகும். ஆனால் இம்முறை நான் மட்டுமல்ல, நீயும் என்னுடன் தவம் புரிதல் அவசியம். ஆனால் மகாதேவா, புத்திரர்களே, நாங்கள் தவத்தை முடித்து வரும் வரை இந்த கைலாயம் என்பது பூரணமாக உங்கள் வசம் இருக்கும். ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள். நாங்கள் இருவரும் தவத்தை புரிந்து முடித்துவிட்டு நாங்களாக வரும் வரை எவராயினும் சரி எங்கள் தவத்திற்கு இடையூறாக இருக்கக்கூடாது. அது எவராயினும் சரி. தாங்கள் கவலைப்படாதீர்கள் தந்தையே. நானும் தமையனும் தாங்களும் தாயாரும் செய்யும் தவத்தை எவரும் இடையோர் செய்ய அனுமதிக்க மாட்டோம். எவரேனும் எனக்கும் மகாதேவனுக்கும் இடையில் வந்தால் அழித்து விடுவேன். மகாதேவரை சந்திப்பதை எவராலும் தடுக்க முடியாது. என்னவாயிற்று தந்தையே? எதிர்வரும் காலம் சவால்கள் நிறைந்தது. நீ நன்மையின் முழு உருவமாவாய். நீ உன்னுடைய அன்பு மற்றும் கருணையினால் மிக கொடிய குணமுடையவர்களையும் சாந்தப்படுத்தும் குணம் உன்னிடம் உண்டு. இவ்வுண்மையை நீ உன் மனதில் என்றும் வைத்திருப்பாய் விநாயகா. கவலைப்படாதீர்கள் தந்தையே. முதல் முறை வாயில் காவலனாக நின்ற பொழுது எனக்கு என்னுடைய படிப்பினை கிடைத்து விட்டது. அதனால் இம்முறை
எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் நான் அதை சமாளிக்க தயாராக உள்ளேன் தந்தையே. ஏதேனும் அசம்பாவிதமோ தீமையோ நடந்தால் நீ என்னை அழை மகனே. தாயே, என்னை விட அதிகமாக இப்பிரபஞ்சத்திற்குத்தான் தாங்கள் தேவைப்படுகிறீர்கள். என்னுடன் தான் தமையனும் உள்ளாரே. தவத்தை விரைவாக துவக்குதல் அவசியம். செல்லலாமா? நாம் வாக்களித்து விட்டோம் என்பதற்காகவே இங்கு யாராவது வரப்போகிறார்களா என்ன? எனக்கு அவ்வாறு தோன்றவில்லை. நாம் இவ்வாறு குகைக்குள்ளே இருப்பதனால் நம்முடைய பெற்றோர்களின் தவமானது நிறைவு பெறப் போவதில்லை விநாயகா. உண்மையை கூறினீர்கள் தமையா. என்னை கேட்டால் நான் இன்னும் சிறிது காலம் தாயார் மற்றும் தந்தையாரின்றி தனிமையில் தான் கழித்தாக வேண்டும் என்பேன். தமையா, அதுவரையில் தாங்கள் ஏன் எனக்கு கதை கூறக்கூடாது? என்ன கதை கேட்க விரும்புகிறாய் விநாயகா? தமையா, நான் இப்பொழுதும் தாயார் மற்றும் தந்தையார் கடந்த கால கதைகளை முழுவதுமாக அறியேன். இப்பொழுது நான் நிறைய அறிந்து கொள்ள வேண்டி உள்ளது. அதனால் தாங்கள் எனக்கு தாய் மற்றும் தந்தையுடன் தொடர்புடைய ஆனால் நான் இதுவரை சந்தித்திராத ஒருவரை பற்றி எனக்கு சற்று விரிவாக கூறுங்களேன் தமையா. முனிவரா? இங்கா? யார் இவர் தமையா? மிக கோபமானவராக தெரிகிறாரே. நான் பிறகு கூறுகிறேன் விநாயகா. ஆனால் ஒன்றை மறந்து விடாதே. எதுவாயினும் சரி, இவரை கோபப்படுத்தி விடாதே. அதோடு எந்த வாக்குறுதியும் அளித்து விடாதே விநாயகா. வணங்குகிறேன் பரசுராம முனிவரே. தாங்கள் இங்கு வந்ததற்கான காரணம்? நான் உடனே மகாதேவரை சந்திக்க வேண்டும். அவர் எங்கே இருக்கிறார்? கௌரி, சமயம் நெருங்கிவிட்டது. பிரபஞ்சத்தின் சமநிலைக்காக ஆண் மற்றும் இயற்கை இரு சக்திகளும் இணைந்தாக வேண்டும். எனினும் நினைவில் கொள், சூழ்நிலை எவ்வளவு மோசமானாலும் சரி, நம் தவத்திற்கு எந்த இடையூறும் ஏற்படக்கூடாது. ஆனால் மகாதேவா, இந்த தவத்தில் அப்படி என்ன முக்கியத்துவம் உள்ளது? பிரபஞ்சத்தில் எக்கணம் சங்கடம் விளைந்தாலும் அது இரு செயல்களை தொடர்புடையது. ஒன்று படைப்பு, மற்றொன்று அழிவு. எதிரெதிரே நின்று பிரபஞ்சத்தை சமநிலைப்படுத்த உதவுகின்றது. நீ உலகை ஆள்பவள், படைப்பவள். நான் அழிவின் சக்தி ஆவேன். நம்முடைய சக்திகள் ஒன்றாக இணையும் பொழுது இப்பிரபஞ்சத்தில் எத்தகைய தீய சக்திகள் விளைந்தாலும் சமநிலை என்பது என்றும் நிலைத்திருக்கும். ஆனால் அதற்கு இந்த தவம் தடங்கலின்றி பூரணமாக நிறைவு பெறுதல் அவசியம். மீண்டும் ஒருமுறை நீ புரியும் இத்தவமானது உன் தாயன்பை சோதிக்கப் போகின்றது.